Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளானது அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்து ஓட்டுநர் பிரேக் அடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கி விபத்துக்குள்ளானது. இதேபோன்று கிளாம்பாக்கத்திலிருந்து கள்ளக்குறிச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து முன்னால் சென்ற வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த இருவேறு விபத்துகளில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விளம்பர மாடல் திமுக அரசின் போக்குவரத்து துறை அரசு பேருந்துகளை முறையாக ஆய்வு செய்யாததால் தான் இதுபோன்ற தொடர் விபத்துக்கள் ஏற்பட காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாநகராட்சி நிர்வாகத்தில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதால் திமுக அரசு மீதும் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தின் மீதும் கோவை திமுக எம்பி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்ததால் திமுகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி கணபதி ராஜ்குமார் குளறுபடிகளை சுட்டிக்காட்டினால் திமுக அரசு அதிகாரிகள், மாநகராட்சி கவுன்சிலர்கள், மேயர் என யாரும் கண்டுகொள்வதில்லை என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மேலும் அரசு அதிகாரிகளின் குளறுபடியால் மக்கள் அவதிக்குள்ளாவதாகவும் சாடியதால் திமுகவினர் அதிருப்தியடைந்தனர். தோண்டி அதை மீண்டும் சீரமைக்கிறது இல்லை. இது மிகப்பெரிய ஒரு டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் நான் இன்னைக்கு சுட்டி காட்டக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா கவுன்சிலர் சொன்னாலும் கேட்கறது இல்லை, மண்டல தலைவர் சொன்னாலும் கேட்கறது இல்லை, மேயர் சொன்னாலும் கேட்கறது இல்லை. அப்போ யாருக்கு தான் அந்த நிறுவனம் கட்டுப்படும் அப்படிங்கிறத இப்போ கேள்விக்குறி. இதை இன்றைக்கு நான் இத்தனை அலுவலர்களுக்கு நடுவில் மாமன்ற கூட்டத்தில் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அந்த சாலைகளை அவங்க பார்த்தீங்கன்னா சரியாக சீரமைக்காமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி சீரமைச்சிட்டதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு இடத்துல தோண்டணுங்கிறது கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தோண்டி மூடுறாங்க, சீரமைக்கிறது இல்லை, இன்னொரு பக்கம் தோண்டிட்டே போகிறாங்க. அதனால் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்லுமிடம் எல்லாம் பிரச்சனை.